ஐநாத்தினி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா நிலா கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சதுன்னு நினச்சி வீட்டோட எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா கிட்ட ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறாங்க. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் நிலா, இப்படிப்பட்ட பாவியை மன்னிச்சு நீ உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சில, கண்டிப்பாக நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் நிலா, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் மாற்றிப்பேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சோழன், கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நான் உங்களை நம்புறேன்னு சொல்கிறாங்க. சோழனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்க எதுக்காக அவங்களுடைய கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. எனக்கு வேற வழி தெரியல, நம்ம மட்டும் சம்மதம் சொல்லலாம், கண்டிப்பா நிலா நம்மளை மீறி கண்டிப்பா அந்த சோழனை கல்யாணம் பண்ணிக்க தான் போறா, அவ முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் யார் பேச்சுமே அவ கேட்க மாட்டா, அவரை பத்தி எனக்கு தெரியும், அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அட்லீஸ்ட் கடைசி வரைக்கும் அவன் நம்ம பொண்ணா நம்ம மேல பாசமா இருப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான். வேணா ஒண்ணு பண்ணலாம், இந்த 2 நாளையில எப்படியாவது சோழன் மேல ஏதாவது ஒரு கெட்ட பேரை தூக்கிப்பட்டு சோழனை கெட்டவனு அவன் நம்பிட்டானா கண்டிப்பா இதுல இருந்து அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் பிளான் பண்றாங்க. சோழனும் சேரன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, கண்டிப்பாடா அவங்க அப்பா அமைதியா பண்ணார்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணுவார்னு எனக்கு தோணுது, கண்டிப்பா அவர் அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற ஆள் கிடையாது, நிலாவை நம்ப வச்சு எனக்கு ஏதாவது கெட்ட பேர் உண்டு பண்ணுவார்னு எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் பாண்டியனும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலடா, நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கிற மாதிரி சோழனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பண்றாங்க. அடுத்து நிலாவுக்கு பட்டுப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போறாங்க. அப்ப சோழன் நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா புடவைகளை எடுத்து போடுறாங்க. நிலாவுக்காக ஒரு புடவையை செலக்ட் பண்றாங்க. நிலாவும் அதே புடவையை ஓகே சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்ததுமே சோழன் நிலாவுக்காக ஏதாவது ஆசையா வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக மல்லிகை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல யாருக்கும் தெரியாம நிலா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நிலாவும் அந்த மல்லிகைப்பை பார்த்துட்டு நீங்களே வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சோழன் ரொம்பவே சந்தோஷமா நிலாக்காக பூலாம் வச்சு விடுறாங்க. பார்த்துட்டு சோழனை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. நீ எப்படி இருந்தானா எங்கேயோ போயிட்டனா, இப்ப பாரு அண்ணன் இந்த அளவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க வராங்க. ஒரு பக்கம் வானதி பாண்டியனை தேடி வராங்க. இவ்வளவு நாளாகியும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, நீ என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு ஆசை இருக்கா இல்லையாங்கிற மாதிரி வந்து கோவப்படுறாங்க. பிரச்சனையை நீயே ஏற்படுத்திக்கிட்டு என்ன கால் பண்ணலன்னு சொன்ன, நான் எப்படி பண்ணதி உனக்கு கால் பண்ணுவேன், நீ தான் என்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே போனேன், அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணி உனக்கு கால் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. வானதியா நான் போயிட்டுனா என்ன அப்படியே விட்டுருவேன், அதுக்காக எனக்கு ஒரு கால் கூட பண்ணவே மாட்டியா, எதுக்காக தான் நீ இப்படி இருக்கிறங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சேரனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அவங்க பாரு லவ்வே பண்ணாம இருந்தாங்க, ஆனா இப்போ 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அவங்களாம் எப்படி இருக்காங்க, நீ மட்டும் என் பாண்டி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வானதி அவங்களை கம்பேர் பண்ணி பாண்டியனை திட்டுறாங்க. பாண்டி ஒவ்வொருத்தவங்களையும் கம்பேர் பண்ணியே ஓ மேல எனக்கு வெறுப்பு உண்டாக்குற வானதி, இதெல்லாம் பண்ணாத எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. வானதியோ உங்க கூட பிறந்தவங்களை எல்லாருமே நல்லதா இருக்கிறாங்க, நீ தான் பாண்டி ரொம்ப மோசமா இருக்குங்கிற மாதிரி கோவப்பட்டு அங்கிருந்து போயிடறாங்க.